கண்ட கடவுளாய் நமக்கெல்லாம் அருளாசி தருகின்ற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நூற்றாண்டு இது. ஹரிஹர சங்கம புனிதரான ஸ்ரீ மகா சுவாமிகளின் நூற்றாண்டு விழாவிலே வருவான் மணிகண்டனை ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் திருப்பாத கமலங்களில் சமர்ப்பித்து தமிழக மக்களுக்கு வழங்குவதிலே பெருமிதம் அடைகிறோம். மணிகண்டன் மகிமை கன்னி மூல கணபதி பகவானே சத்குருநாதனே மணிகண்டன் மகிமை சொல்லி மாடாது மாடாது சொல்லி நடங்காது. பிணி போகும் கொண்ட பயம் தீரும், மனப்பிணி போகும் கொண்ட பயம் தீரும். முன்னம் நாம் செய்த வினை போகும், நாள்தோறும் நலமாகுமே. மணிகண்டன் மகிமை 18 படியேறும் மணிகண்டன் மகிமை. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். கன்னி மூலமாக கணபதியே, ஹரிஹர சுதனே, சபரிகிரி வாசனே, குருசாமி, எங்களுக்கெல்லாம் நல்ல மார்க்கத்தை காட்டுற உங்ககிட்ட ஐயப்ப சாமி விரத மகிமையை பத்தி கேட்க ஆசைப்படுற சுவாமி. ஐயப்ப சாமி மேல பக்தி சிரத்தையுள்ள உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல எந்த கோவிலுக்கு வேணாலும் நினைச்சவரையும் போக முடியுது. ஆனா சபரிகிரி வாசன் ஐயப்பன் தரிசனத்துக்கு மட்டும் 41 நாள் விரத நியம நிஷ்ட இருக்கிறது எதுக்கு சாமி? ஐயப்ப சுவாமி அனுஷ்டான பிரிய மூர்த்தி. அனுஷ்டானம்னா என்ன சுவாமி? மனசு சம்பந்தமா, தேக சம்பந்தமா, செய்யற காரிய சம்பந்தமா, வருஷம் பூராவும் அனாவசியமாக சுத்தி அலைஞ்சி விரயமாக்குகிற சக்தி எல்லாம் அந்த ஒரு மண்டல கால விரத மகிமையால புதிதாக பெற்றுக்கொள்வது சாத்தியமாகுது. விரத காலத்துல பரமாத்மாவை சிந்தனையில கொள்வது மகா ஆனந்தம். சுவாமி, எங்களை பார்த்ததே பாக்கியம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நம்ம தேசத்தினுடைய பொக்கிஷங்கள். நீங்கள் எல்லோரிடமும் அன்பாய் இருக்க வேண்டும், அகிம்சை வழியில் நடக்க வேண்டும், பக்தியோடு வளர வேண்டும். நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் சுவாமி. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நம்ம புண்ணிய பூமிக்கு பெருமை தரும்படியா நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்துகிட்டா ஐயப்ப சுவாமி அனுகிரகம் செய்வார். சுவாமி சரணம் ஐயப்பா. குருசாமி, எந்த கஷேத்திர யாத்திரைக்கும் ஒரு குரு வழிகாட்ட தேவையில்லை. ஆனா சபரி யாத்திரைக்கு மாத்திரம் குருசாமியோட துணை அவசியம்னு எதுக்கு சொல்றாங்க சுவாமி? குரு என்றால் இருளை நீக்குகிற பிரகாசம். எந்த இருள் சாமி? மனதின் இருள். அதாவது சந்தேகத்தை நீக்குபவரே குரு. பல தடவை சபரிமலைக்கு போய் வந்த அனுபவத்தினால பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்று அவரால் தான் சொல்ல முடியும். அவரே குரு சுவாமி. சுவாமி, சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷத்தை பூஜை வேளையில மாத்திரம் சொன்னா போதுமா சாமி? இது சாதாரண கோஷம் மட்டுமல்ல, தாரக மந்திரம். பூஜை வேளையில சொல்லிட்டு இருக்கிற சரண கோஷங்களை மற்ற வேளையிலையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே ஐயப்போ, சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம் சுவாமி சரணம், ஐயப்ப சரணம் சுவாமி சரணம். சுவாமி, நான் பரம ஏழை. நான் இருக்கிற வீடு சின்னது, பூஜை பண்றதுக்கு இடம் இல்ல. எப்படி பூஜை பண்ற சுவாமி? பரவாயில்லை, நீங்க இருக்க இடத்திலிருந்தே பூஜை பண்ணா போதும். ஒரு சின்ன தீபமேற்றி அதை எதிர பக்தியோடு உட்கார்ந்து பூஜை பண்ணாலே போதும். அந்த கருணாகரன் அருள் புரிவார். சுவாமி,
இந்த ஐயப்ப சுவாமி பூஜையில கற்பூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுக்கு சுவாமி? கற்பூரத்தை ஏற்றினா அந்த சுடர் அணைஞ்ச பிறகு எதுவும் மிச்சம் இருக்கிறது இல்ல. அப்படியே ஜீவாத்மாவான நம்ம பரமாத்மா ஏற்றுக்கொள்ளும். இந்த அர்த்தத்துக்கு கற்பூரமே சாட்சியாகும். சுவாமி, அபிஷேகம் என்றதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம மனசில் அடைஞ்சிருக்கிற மதம், மாச்சரியம், மாயை என்கிற மாசுகளை கழுவி நீக்குகிற நம்ம மனோபாவமே அபிஷேகத்தின் உள்ளர்த்தம். சாமி, ஐயப்ப நெய்வேத்தியத்துல பசுமைக்கு முக்கியத்துவம் எதுக்கு? பால் தயிராகி வெண்ணெய் நெய்யாகி பரிசுத்தமாவதை போல மனுஷனும் தன்னுடைய அகங்காரங்களை விட்டுவிட்டு மனசு சுத்தத்தோடு இருக்கணும். பக்தி, தானம், சேவை, தர்மம் என்கிற பாவனைக்கு நெய் சின்னமாகும். சுவாமி, பசுமையை தேங்காய் கொண்டு வரக்கான அர்த்தம் என்ன? நமக்கு 2 கண்கள், புருவ மத்தியில இன்னொரு ஞான கண் இருக்கு. தேங்காய்க்கு 3 கண்ணு, 2 மூடின கண்ணு, 1 நெத்தி கண்ணாயிருக்கு. அந்த நெத்தி கண்ணுல ஞானங்கிற நெய்யை நிரப்பி அபிஷேகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். சுவாமி, இருமுடியை பத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க சாமி. ஐயப்ப சுவாமி பக்தனுக்கு இருமுடிதான் சுவாமி ஐயப்பா. சபரிமலைக்கு போற வரைக்கும் பக்தனுக்கு இருமுடிதான் சகலமும் சர்வமும். இருமுடினா 2 கட்டுன்னு அர்த்தம். முன்பக்க முடிய தெய்வ பூஜைக்கான சாமான்களும், பின்பக்க முடியல பக்தனுக்கு வேண்டிய உடையும் உணவும் இருக்கும். இதத்தான் இகத்துக்கு ஒரு முடி, பரத்துக்கு ஒரு முடின்னு சொல்லுவாங்க. சுவாமி, ஐயப்பன் பூஜை எங்க நடந்தாலும் ஐயப்ப பக்தர்கள் தவறாம கலந்துக்கணும்னு சொல்றாங்களா சுவாமி? ஆமா, இந்த மாதிரி ஒன்னா சேருவது சமூக யாகம். ஐயப்ப பக்திக்கு ஆதாரமே இந்த பூஜை முறைதான். சாமி, மாலை போடுற சாமிங்கெல்லாம் காவி துணி எதுக்காக கட்டுறாங்க? பக்தன் தாமரை இறமேல இருக்கிற நீரை போல சம்சார வாழ்க்கையில பட்டும் படாமலும் இருக்க வேண்டும். அலங்காரம் இல்லாத உடை, பாதரட்சை இல்லாத நடை, தரையே படுக்கை என்ற சில கட்டுப்பாடுகளை நாமே கடைபிடிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நாம 18 படிகள் ஏறும் சாமி. அந்த 18 படிகளோட தத்துவம் என்ன சாமி? 18 படிகள் என்பது எண்ணிக்கை பிரகாரம் ஒரு எண்ணேதான். ஆனால் ஆழமான தத்துவப்படி 18 என்பதற்கு பல பொருள்கள் உண்டென்பார்கள். மனிதனுடைய நற்குணங்களும் மனதை மேம்படுத்திய புராணங்களும் 18. சுவாமி சரணமையப்பா. ஆத்மார்த்தமான மனிதனை உன்னதமான சிகரத்துக்கு உயர்த்தும் பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18. அப்படியே 18 மலைகளும், சௌந்தர்யமலை, நாகமலை, மதங்கமலை, கல்கிமலை, ஸ்ரீபாதமலை, சுந்தரமலை, தேவமலை, நீலக்கல் மலை, தரைப்பாறை, மயிலாடும் குன்று, காளைகட்டி, இஞ்சிப்பாறை, புதுச்சேரி மலை, நீரிமலை, சிற்றம்பலமேடு, பொன்னம்பலமேடு, சபரிமலை. இந்த 18 மலைகளில் இருப்பவனே அந்த சபரிகிரிவாசன் ஹரிகரசுடன் ஸ்ரீ ஐயப்பன். இந்த 18 மலைகளின் தேவதைகளுக்கு பூஜை செய்த பிறகே ஐயப்பன் சன்னதிக்கு வர வேண்டும் என்பது நியமம். இந்த 18 மலைகளில் வாசம் செய்யும் தேவதைகளை தரிசனம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. எனவேதான் 18 தேவதைகளின் அடையாளமாக உள்ளன இந்த 18 படிகள். இந்த படிகளை பூஜித்து ஏறுவது ஆத்மார்த்த பக்தியின் மகா சாதனையாகும். இப்படிப்பட்ட கஷ்டமான கட்டுப்பாடுகளோடு நடந்துக்கிறவங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடந்திருக்கணும் இல்லையா சாமி? சுவாமியே கன்னி மூல மகா கணபதியே, கற்பூர ஜோதியே. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வாங்க விவரமா சொல்றேன். ராமநகரம் என்ற ஊர்ல முனியப்பா என்ற ஒரு ஐயப்ப பக்தன். அவன் ஆத்ம விவேக சத்தியவான்.
அதோடு அவன் நேர்மை தவறாத ஏழை. அவன் ஒரு விவசாயி. அவன் நிறத்துல மாத்திரம் உடல்ல, மனசுங்கிற கேத்திரத்துல பக்தி பயிரையே வளர்த்தான். ஆமா, அந்த ஏழையின் பக்தி பிரவாகத்திலே சிக்கி திருப்திப்பட்டு அந்த தேவனே அந்த பக்தனின் பின்னாடி ஓடி வந்தான். வாங்க, அந்த ராம நகரத்திலே ஒரு நாள் அடிக்காதீங்க, நம்ம அப்படி யாரும் அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. எவ்வளவு முழுக்கு இருக்கு. இந்த நிலைமையை அத்தனை கொள்ள பாத்துக்கப்பா. இந்த வாயில பிராணியோட சொல்லுறேன். உங்களுக்கு என்ன தெரிய போகுது? காட்டினதா பாப்பா. யாரும் உன்னை எதுவும் தெரிய மாட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு, நம்ப முடியலையே. பாக்குறமே, சுவாமி ஐயப்பனோட மாலை போட்டுக்கிட்ட பக்தன் எல்லா ஜீவராசிகளையும் ஐயப்பனாவே நினைச்சு பார்ப்பான். மாலை போட்டுக்கிட்டவங்க யானை பார்த்தா யானை ஐயப்பான்னு பாவிக்கணும், புலிய பார்த்தா புலி ஐயப்பான்னு பாவிக்கணும். அதே மாதிரி நான் இந்த பாம்பை பார்த்தேன், பாம்பை ஐயப்பன்னு நினைச்சேன். அதோட இன்று எனக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் அந்த ஐயப்பன் மனிதன் மகிமை. உன்னோட பெரிய மனத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால எஜமா உங்களை எவ்வளவு பிரிய வச்சிருக்கா தெரியுமா? எல்லாம் ஐயப்பன் கருணை. சம்போ சங்கரா, காப்பாத்தப்பா. மிருத்யுஞ்சய ருத்ராய நீலகண்டாய சம்பவே. லட்சுமி, என்னங்க முனியப்ப வந்தானா? இன்னும் வரலீங்க. மிருத்யுஞ்சய ருத்ராய நீலகண்டாய சம்பவே. லட்சுமி, நம்ம கங்கைக்கு உடம்பு சரியில்லை, மாட்டு டாக்டரை கூப்பிடணும். நாராயணன் அனுப்பி முனியப்பனை வர சொல்லு. இங்க இருக்கிறவனுக்கே மதிப்பு இல்ல, அவன் ஒரு பெரிய மனுஷன், அவனை கூப்பிட்டு நான் போகணுமா? என்ன வளர்றான்? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பூஜை முடிங்க, அவனை அழைச்சிட்டு வருவான். என்னக்கா நீ போங்கக்கா. சின்னஜமா, அது என்ன அப்படி ஆழமா யோசிக்கிறீங்க? மாப்பிள்ளை ஆகிற விஷயம் தானே. மாப்பிள்ளையா? அந்த முனியப்பனை எப்ப இந்த ஊர்ல இருந்து வெளியே துரத்துறணும் அப்பதான் நான் மாப்பிள்ளை. அது எதுக்கு அவனை பார்த்தா எரிஞ்சு விடுறீங்க? மறுபடியும் என்னடானா, எங்க மாமா எல்லா அதிகாரத்தையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன வெறும் களிமண் ஆக்கிட்டாரு. அப்படின்னா சீக்கிரத்துல மாப்பிள்ளை ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அவசரமா பேசுற? நான் ஒண்ணும் பேசல. முனியப்பா எஜமா மனசுல அட்டையா ஒட்டிக்கிட்டு இருக்கானே. மாமாவோட மனசுல இருக்கிற அந்த முனியப்பனோட மரணம் தாண்டா எனக்கு முதல் குறி. பாத்துக்கிட்டேன். மாமா 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 மாமா, என்னடா அது பெருசா குடிமொழி போன மாதிரி அடிச்சுக்கிற? ஆமா மாமா, அப்படியே வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்க ஜமீன் நிலத்துல வீரையோட மாட்டை கட்டினானு அவனை சாட்டையால அடிச்சீங்க. ஆமா. இன்னொரு நாள் அந்த ரெங்கா நம்ம ஜமீன்ல கள்ள நட்டான்னு சவுக்கால அடிச்சீங்க. ஆமா. யாரா இருந்தாலும் நம்ம ஜமீன்ல என் ஆஸ்தி அக்கிரமா அனுபவிக்கிறவங்களுக்கு தண்டனை தப்பாது. இது என் சாசனம், இது என் தீர்ப்பு. அப்படின்னா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை தப்பாது தானே? ஆமா, கண்டிப்பா தப்பாது. அப்படின்னா இன்னைக்கு உங்க ஜமீன்ல ஒருத்தன் குடிசை போட்டிருக்கான். இன்னைக்கு ஒரு குடிசை, நாளைக்கு 10 குடிசை, நாளானைக்கு இந்த ஜமீனே என்னதுன்னு பாத்தியத்தை கொண்டாடுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீ சொல்றது உண்மையா? குடிசை போட்டிருக்கானா? என் கண்ணால நானே பார்த்தனே. காட்டு, அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். மாமா, நான் சொன்ன குடிசை அதுதான் பாருங்க. யாரா குடிசையில? யார் உள்ள இருக்கிறது? முனியப்பா,
முனியப்பா நீயா? எஜமா வந்து நீயா இந்த குடிசை போட்டது? ஆமா எஜமா. உங்க ஒப்பத்தினுட்டு உங்களுக்கே இவன் துரோகம் பண்ணிட்டான். இல்ல எஜமா இல்ல, என்னோட குணம் தெரிஞ்சும் இந்த தப்ப செஞ்சிருக்க. தனக்கும் ஒரு குடிசை வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நம்ம ஜமீன்ல எனக்கே தெரியாம திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இந்த குடிசையை எதுக்கு போட்ட? ஐயப்ப சுவாமிவான்னு போட்டவங்கலாம் காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும். அதுக்கு பக்தரெல்லாம் சேர்ந்து பூஜை பண்றதுக்காக இந்த குடிசையை போட்டேன். ஓஹோ, இந்த குடிசையை போட்டதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றேன். இத இந்த குடிசையை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அது என்னோட அனுமதி இல்லாம இங்க எதுவும் நடக்க கூடாதுங்கிறது தெரியுமில்ல? தெரியும். தப்பு பண்றவனுக்கு என்ன தண்டனைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? அதுவும் தெரியுமா? அப்போ தெரிஞ்சே தப்ப பண்ணிருக்க. நாராயணா. ஆமா. ஐயப்பா, நீங்க அடிக்க வேண்டாம். நீங்க அடிச்சா உங்க கை காயப்படும். உங்க கை காயப்பட்டா என் மனசு நோகும். அதை விட அந்த கம்ப அவர்கிட்ட கொடுத்து அவர் அடிக்க சொல்லுங்க. அவர் அடிக்க சொல்லுங்க. எஜமா,